foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம ராகில கார கொழுக்கட்டை பண்ண போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த கார கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுங்கறது பார்க்கலாம். நான் ஒரு கடாயை சுட வச்சிருக்கேன். இந்த அதாவது நம்ம என்ன எடுத்துக்கறோமோ கப்போ டம்ளரோ நான் வந்து இந்த டம்ளர் அளவு கிட்டத்தட்ட வந்து 150 to 200 grams அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல நான் வந்து ஒரு கப் வந்து ராகி ஆட்டா யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு ஜலம் வந்து நான் இங்க கொதிக்க வைக்க போறேன். அளவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம கொதிக்க வைக்க போறோம். இப்போ இந்த கடாய் சுட்டெடுத்து இப்போ இதுல வந்து நம்ம 2 teaspoons அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இருக்கோம். ஆயில் சுட்டெடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெறும் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இந்த 1 கப் ராகி ஆட்டாக்கு தேவையான சால்ட் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே ஜலமும் சுட்டுருக்கு. இந்த ராகியில் பண்ணுற மாதிரியே நம்ம ஜோவர் பாஜ்ரா எல்லா ஆட்டாலையும் இந்த கொழுக்கட்டை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கியாச்சு. இப்போ இந்த ராகி ஆட்டாவை சேர்த்துடலாம். இதை வந்து சிம்மில் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணினா போகிறோம். அதாவது இந்த உப்பு காரம் இந்த ஆனியனோட ஃப்ளேவர் இது எல்லாமே இதில் சேரணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம இதில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு இதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டா போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு வந்து 1.25 டம்ளர் ஜலம் தான் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு. நான் வந்து பாக்கி 1/4 டம்ளர் ஜலம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த ராகி மாவு வந்து ஹாஃப் குக்காக எடுத்து ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ராகி தோசை ராகி இட்லியை விட இந்த ராகி கொழுக்கட்டை வந்து எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும். அப்புறம் நம்ம இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ராகியை நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தாக்கா ஸ்டீமர், அப்படி இல்லைன்னா இந்த இட்லி பிளேட்ஸில் நம்ம வந்து இட்லி எப்படி நம்ம ஸ்டீம் குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த பிளேட்டில் ஆயில் போட்டு நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 8 minutes நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 6 minutes ஆகிடுத்து. இப்போ நமக்கு ஈஸியாக உள்ள போகிறது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணலான்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 minutes அப்படியே ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். நம்மளோட ஸ்டீமிங் ஹாட் செம்ம டேஸ்டியான ராகி கார கொழுக்கட்டை ரெடி. இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஜோவர் ஆட்டா பாஜ்ரா ஆட்டா எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் அந்த வெங்காயம் அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து சாட்டே பண்ணுறது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த ஆட்டாவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 1.25 கப்போ இல்லை 1.25 டம்ளரோ ஜலம் சேர்த்துட்டேன்னாக்கா
ஒரு கப் நீங்கள் ஆட்டா எந்த ஆட்டா ராகி ஜோவர் பாஜ்ரா எந்த ஆட்டா எடுத்துட்டாலும் 1.25 கப்பு ஜலம் அதுக்கு தேவைப்படும். பட் சில ஆட்டாவை பொறுத்து அந்த ஜலம் கூட குறைச்சி தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து முக்கியமான டிப் அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ரெட் சட்னி இல்லை கார்லிக் சட்னி இல்லை ஆனியன் சட்னி இல்லைனா வந்து தேங்காய் சட்னி, சிம்பிள் பிளெயின் தேங்காய் சட்னி கூட இதுக்கு இட் கோஸ் வெரி வெல். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.